பாரியா, உங்க ஊர்ல இதைத்தான் சிமெண்ட்னு சொல்லுவாங்களா? இது சிமெண்ட் இல்லையா, சாம்பல், வெறும் சாம்பல். நீ எங்களுக்கு வீடு கட்டி தெரியா இல்ல சுடுகாடு கட்டி தெரியா? மணல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன கலப்பட சிமெண்ட் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்க? செய்யற தொழில்ல ஒரு நேர்மை வேண்டாம்? காசுக்காக மனசாட்சி அடமானம் வைப்பீங்களா? இவர்கிட்ட என்னமா பேச்சு? ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த நியூஸை ஃபிளாஷ் பண்ணுவோம். இல்ல இனி இந்த கம்பெனி தலை தூக்கவே கூடாது. சார் சார் ப்ளீஸ் சார், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்க தப்பு நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல. நான் நிச்சயமா விசாரிக்கிறேன். அவசரப்பட்டு நியூஸை பரப்பாதீங்க சார், ப்ளீஸ் சார். இப்ப கெஞ்சி என்ன பிரயோஜனம்? கலப்படம் செய்யறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சிருக்கணும். மேடம், நான் கலப்படம் பண்ணல, ப்ராமிஸா சொல்றேன் மேம். இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணதே இல்ல. மார்க்கெட்ல ஹை ரேட்ல கிடைக்கிற பிராண்டட் சிமெண்ட்டை தான் நாங்க எப்பவுமே வாங்குவோம். இப்ப கொண்டு வந்து காமிச்சனே, இதுதான் நீங்க வாங்கின பிராண்டா? அதான் சார் எனக்கும் தெரியல. என்னங்க பேசுறீங்க நீங்க? நீங்க தானே இந்த கம்பெனியோட சிஇஓ. உங்களுக்கு தெரியாம எப்படி இதெல்லாம் நடக்கும்? சத்தியமா சொல்றேன் மேடம், எனக்கு தெரியவே இல்ல. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நான் வெறும் கம்பெனியை பார்க்கல, அது எங்க அப்பாவோட கனவு, அவரோட நம்பிக்கை. நிஜமா என்னோட கம்பெனியை நான் எங்க அப்பாவா தாங்க பாக்குறேன். என் கம்பெனிக்கு ஒரு கெட்ட பேர் வந்தா அது எங்க அப்பாவுக்கே வந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது நீங்களே சொல்லுங்க மேடம், நான் தெரிஞ்ச இதெல்லாம் பண்ணுவேனா? நீங்க சொல்றத கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. ஆனா இந்த சாம்பலுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? திரும்பவும் சொல்றேன் சார், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. உண்மையிலே இந்த சிமெண்ட்டை நான் வாங்கல. இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆமாங்க, சார் சொல்றது உண்மைதான். நான் எத்தனையோ கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். இங்கேயும் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷத்துல இந்த கம்பெனியில் இப்படி தப்பு நடந்ததே இல்லை. இவங்க எல்லா பொருளையும் ஹை குவாலிட்டியில் தான் வாங்குறாங்க. பாருங்க சார், மேஸ்திரியே சொல்றாரு, என்ன நம்புங்க சார். நீங்க சொல்றதை நானும் ஒத்துக்கிறேன். உங்க கம்பெனில இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கே தெரியாம இதை செஞ்சிருக்காங்க. ஐயா, நான் தப்பு பண்ணல, வேற யாரோ பண்ணிட்டாங்கன்னு கெஞ்சினேன். அப்பவும் அவங்க எல்லாரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துறாதீங்க. நான் எங்க அப்பாவை நினைச்சிட்டு இருக்கிற கம்பெனி பேரை நீங்க கெடுத்துறாதீங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சிட்டேன் சார். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா எங்க அப்பாவை அசிங்கப்படுத்துற மாதிரின்னு அவங்க காலில் விழாத குறையா கெஞ்சினேன். போனா போதுன்னு விட்டுட்டாங்க. ஆனா உங்க கம்பெனில யாரோ ஒருத்தன் தான் இதை பண்ணிருக்கான், அது கூட நீ தெரியாம இருக்கான்னா நீ என்ன பாஸ்ன்னு கேட்டாங்க. உண்மையிலே எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எமோஷனல் ஆகாத திரு, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இல்ல, அவங்க சொன்னது சரிதான் அத்தை. ஒருத்தர் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாச்சுன்னா அதை அவங்க ப்ராப்பரா செய்வாங்கன்னு நம்புனேன். அதான் என்னோட தப்பு. சரி திரு, டென்ஷன் ஆகாத. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசி. அத்தை, முதல்ல இதை யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சிமெண்ட்டை காமிச்சு சாம்பல் மாதிரி இருக்குன்னு கேட்டாங்கல்ல, ரொம்ப அசிங்கமா போச்சு எனக்கு. அத 10 நிமிஷம் தான் டைம் உங்களுக்கு. நான் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்டை யார் பாத்துக்கறா, இதை யார் பண்றதுன்னு எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரிஞ்சாகணும். சரி, நான் இப்பவே செக் பண்றேன். பட் நீ டென்ஷன் ஆகாம இரு. திரு, இப்ப அந்த ஆள் வெளியே வரணும். என்னாச்சுப்பா, நீ யார கூப்பிடுற? வேற யாரு, அந்த ஆளத்தான். யோ, வெளியே வாயா. நீ உள்ளதான் இருக்க, நான் கத்துறது உன் காதுல விழுதுன்னு எனக்கு தெரியும். இப்ப வெளியே வர போறியா இல்லையா? திரு, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஒரு நிமிஷம் பொறுமையா இரு. காவேரி அக்கா, தினேஷ வர சொல்லு. ஆளு இப்ப என்ன பண்ற பாரு. திரு 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 என்னாச்சு திரு? யோ, வெளியே வாயா. திரு திரு, வெளியே வா. என்ன பிரச்சனை? கவிதா, என்ன நடக்குது இங்க? திரு எதுக்கு மாப்பிள்ளை மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான்? அப்பா, சைட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த தினேஷ் தான். அவர் தான் கமிஷனை வாங்கிட்டு லோ கிரேட் சிமெண்ட் கொடுத்திருக்காரு. அதனாலதான் அந்த செவரெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு.
பிரச்சனை போலீஸ் வரைக்கும் போயிருக்க வேண்டியது. பாவம் திரு எல்லார் கை கால்லயும் விழுந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கோம். அதான் இவ்ளோ கோவத்துல இருக்கான். கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, காதுல விழாத மாதிரி நடிக்கிறியா? வெளியே வாயா. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியே. சே, அம்மாவே விடக்கூடாது. என்ன பேசுறேன்னு பாருங்க. பொறுமையா பேசு திரு. பாரா, சும்மா நடிக்காதீங்க. இவ்வளவு நேரம் பையனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப வந்து பொறுமையா பேசணுமாமா? வீட்டோட மாப்பிள்ள என்ன கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். பையனை ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, இப்ப வந்து பொறுமையா பேசுன்னு. அது சரி, புருஷன் இறந்ததுக்கு பின்னாடி உள்ளே எப்படி ஒழுங்கா வளர்க்கறதுன்னு பத்தி யோசிக்காம பூவையும் பொட்டையும் வச்சுக்கிட்டு சும்மா நல்லா மினிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா பையன் இப்படிதான் வளருவான், இப்படிதான் பேசுவான். அண்ணன் பையன் மேல கை வச்சுட்டு போறான். பாத்துட்டு நீ சும்மா நின்னுகிட்டு இருக்க. மாப்ள ரூம்ல வாடி, உனக்கு இருக்கு. அப்படி தினேஷ், தினேஷ் போ. ஐயோ வேணாம் தினேஷ், சொன்ன கேளு தினேஷ். ஏடி சின்ன பையன் அவன், நான் பார்த்து வளர்ந்தவன். அத்தனை பேர் முன்னாடி என் சட்டையை பிடிச்சி இழுத்து மரியாதை இல்லாம பேசி என்ன அடிக்கிறான். அவனை ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்க துப்பு இல்ல. மொத்த குடும்பம் ரவுண்ட் கட்டி நின்று வேடிக்கை பாக்குறீங்க. இந்த வீட்டு மாப்பிளைக்கு இதுதான் நீங்க கொடுக்குற மரியாதையா? குடும்பமா இது? குடும்பமா இது? கல்யாணம் வச்சிருக்கோம், இவன் வேற இந்த பாடுபடுத்துறான். என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு பார்த்தா இந்த நேரத்துல இதெல்லாம் இவனுக்கு தேவையா? ஷோ கடவுளே, எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். நீங்க எங்க கமிஷன் வாங்குனீங்க? ஓகே, உன்ன ஒரு அற விட்டல் வைய. அவன் சொன்னானே நீ என்கிட்ட அந்த கேள்வி கேக்குறியா? நீ பாத்தியா? நான் கமிஷன் வாங்கினது நீ பாத்தியா? ஏய், கர படியாத கைடி இது. என்னால இது தாங்க முடியல. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா? இல்ல இல்ல இல்ல, இனிமே இது சரிப்பட்டு வராது. எப்ப என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியோ உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராதுரி. கலெக்டரி தாலிய